ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலவெட்டியாம்பாளையம் வெப் சீரிஸோட 4th எபிசோட். லாஸ்ட் எபிசோட் எவ்வளவு கலகலன்னு போச்சோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த எபிசோடையும் நல்லா எடுத்திருக்காங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம பிரசிடென்ட்டும் அவரோட மச்சானும் பாத்தீங்கன்னா அதே டிவிஎஸ் எக்ஸல்ல ஒரு வீல் சேரை வாங்கிட்டு வந்துட்டு அங்க வர சொட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன தலைவர் புது வீல் சேரா சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஆமா என்னோட சேரை நான் செக்ரட்டரி கிட்ட தந்துட்டேன், அதனால இப்ப நான் புதுசா வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. தென் இந்த ஊர்ல வார்டு மெம்பரா இருக்கிறோட பேத்தி பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்திருப்பாங்க. அதுக்காக விழா எடுத்து ரொம்பவே சீரும் சிறப்புமா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சபாபதிக்கு கால் வரும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தி ஆபீஸ்ல இவ்வளவு வேலை இருக்கு, நீ இது விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம வார்டு மெம்பரோட பேத்தி வயசுக்கு வந்துட்டாங்க, அதனால இந்த வேலை விஷயமா வந்துட்டேன் அப்படி. இதனால பஞ்சாயத்து செக்ரட்டரியா இருக்க சித்தார்த்துக்கு லைட்டா வெறுப்பாயிடும். என்ன பண்றதே தெரியாது, சும்மா நின்னுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கால் பண்ணுவாரு. என்ன சார் கால் பண்ணி சபாபதியை வஞ்சிங்களாமே, அவன் ஒன்னும் பண்ணல, நான் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு வர சொன்னேன் சார். அப்படிலாம் இல்ல, நான் ஒரு நாள் முன்னாடி அவன் சொல்லியிருந்தானே எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது, நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சடனா அவன் சொல்லப்பதான் எனக்கு கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு அப்படின்னு. சார் வயசுக்கு வரல என்ன சார், இந்த சடனா தான் சார் வருவாங்க, இதெல்லாம் சொல்லவா முடியும், சரி நீங்க எப்போ வரீங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படி சொல்லி கேட்பாரு. அங்க நான் வந்து என்ன சார் பண்ண போறேன், நான் அவங்க கூப்பிட கூட இல்ல அப்படி சொல்லுவாரு. உடனே பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அந்த வார்டு மெம்பர் கிட்ட சொல்லிட்டு கால் பண்ணவே சொல்லிடுவாரு. வார்டு மெம்பரும் கால் பண்ணிட்டு என்ன சார் கூப்பிடலனா வர மாட்டீங்களா, இது நம்ம வீட்டு விசேஷம், என் பொண்ணுக்கு நீங்க தாய்மாமா மாதிரி, நீங்க தான் ஓலெல்லாம் பின்னணும் அப்படி சொல்லுவாங்க. இவரு வேற வழி இல்லாம சரி சார் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இல்ல கிராமத்து சைடுல இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். தெரியாதவங்களை கூட அவங்க வர வச்சு கூப்பிடுறதுன்றது சில கிராமங்கள்ல இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. சித்தார்த் சார் அங்க வரவேத்துட்டு பாத்தீங்கன்னா சேர் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வார்டு மெம்பர் பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் கிட்ட சித்தார்த் சார் என்ன மாதிரியான ஆளுங்க சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நான் வந்த உடனே கேட்டேன், அவர் தான் சொல்லவே இல்லை, அதனால நானும் விட்டுட்டேன் அப்படின்றாரு. சித்தார்த்துக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு கால் வரும். இந்த மாதிரி மாதவிடாய் சம்பந்தமா ஒரு ஸ்லோகன் எழுத சொல்லியிருந்தோமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் தேடிட்டு இருக்கோம் சார் கிடைக்கல அப்படின்னு. கடைசியா அந்த ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்குள்ள வேணும், இன்ஸ்பெக்ஷனுக்கு நாளைக்கு வர போறாங்க, நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, இல்லனா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம் சொல்லிட்டு மிரட்டிடுவாரு. சித்தார்த்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாது. சபாபதி கேட்பாரு, சார் இன்னைக்குள்ள பெயிண்ட் இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், யோசிக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்டோட மேடமும் வந்திருப்பாங்க. எல்லாருமே நல்லா கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருப்பாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கும், அவங்க அப்பாவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டா பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, கல்யாணம் பண்ணி அனுப்பணும், அதனால அவங்க அப்பா பிரிவு தாங்க முடியாம இப்பயே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. பிரசிடென்ட்டும் பொண்ணை பெத்தா கண்டிப்பா ஒரு கையில சேர்த்து தானே ஆகணும், இதுல என்ன இருக்கு, இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிப்பாரு. பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் கிட்ட ஏன் லேட்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பால் கறி பால்ல தண்ணி கலக்கிறதா அவங்க புள்ளைய வந்து சொன்னாங்க, அதனால அதை விசாரிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. சபாபதி இந்த மாதிரி எல்லாருமே பேனர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தலைவரே நீங்க சொன்னீங்கன்னா நம்மளும் அடிச்சிடலாம், என்னென்ன லிஸ்ட் வேணும், யார் யார் பேர் எழுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு. அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷனே போவோம். இந்த மாதிரி பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் அம்மாவோட போட்டோ கண்டிப்பா இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேத்தி முறை பேர முறை சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட பேரும் போட்டுக்கணும், இல்லன்னா அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு. ஆனா சித்தார்த் சாரோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்குள்ள எப்படியாச்சும் அந்த ஸ்லோகன் எழுதி முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவரு ரொம்பவே டிப்ரெஸ்ஸா இருப்பாரு. பேனருக்கு லிஸ்ட் ரெடி பண்ணிட்ட உடனே பிரசிடென்ட் இந்த மாதிரி சபாபதி கூப்பிட்டு போயிட்டு இதை ரெடி பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு. சபாபதி பட்டினா கிளம்புவாரு. ஆனா பாத்தீங்கன்னா சித்தார்த் அவரை பிடிச்சிட்டு ஸ்லோகன் எழுதணும், நீ என்னன்னா இப்படி எப்படி சொல்லி சுத்திட்டு இருக்க, இப்படி போனா ஆபீஸோட வேலை யார் பாக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அங்க ஒரு பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா பேனர் வேலையை நீ போய் பாரு, நான் வந்து நம்ம சித்தார்த் சார் கூட போயிட்டு நான் இந்த ஸ்லோகன் எழுதுற வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் சார் கூப்பிட்டு போவாரு. அதன்படி பெயிண்டர் வர வச்சு பாத்தீங்கன்னா ஸ்லோகன் எழுதிருவாங்க. மாதவிலக்கு பாவம் இல்லை, இது அறியாதவர் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இதை படிக்கிற பிரசிடென்ட் நம்ம சித்தார்த் கிட்ட கேட்பாரு, சார் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமா, இது வந்து நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் முகசுளிப்பை ஏற்படுத்தாத அப்படின்னு. சார் கவர்மெண்ட்ல இதை எழுத சொல்லிருக்காங்க, நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பேனர் அடிக்க போன சபாபதி அந்த போட்டோகிராஃபர் ஒரு வழியே பண்ணி முடிச்சிருவாரு. சின்ன ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ வச்சுட்டு எப்படி சார் பண்றது சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் கேட்பாரு. சார் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம், பின்னாடி இருக்க அந்த இதெல்லாம் தூக்கி விட்டுருங்க, எல்லாருமே கண்டிப்பா வேணும், இல்லைன்னா எல்லாருமே கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு வழியா போட்டோகிராஃபரோட தாலி எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த பேனர் டிசைனை ரெடி பண்றாரு சபாபதி. மளிகை கடைக்காரர் பையன் அந்த செவுத்துல இருக்கிற அந்த பேடை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு கேட்பான். இதை பார்த்துட்டு அவர் காண்டாயிட்டு ஸ்ட்ரைட்டா பிரசிடென்ட் கிட்ட சண்டைக்கு வருவாரு. தலைவரை யாரை கேட்டு இங்க வந்து எழுதுனீங்க, கடைக்கு 4 பேர் வந்து போக வேணாமா, இப்படி எழுதிருந்தீங்களா, யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு பார்த்தா பிரசிடென்ட் ஸ்ட்ரைட்டா சித்தார்த்த தான் பாப்பாரு. சித்தார்த் என்ன சொல்லுவாருன்னா, கடைக்கு பின்னாடி எழுதுனதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, நிறைய பேர் படிப்பாங்கன்றதுக்காக தான், கவர்மெண்ட் இங்க தான் எழுத சொல்லிருக்காங்க, உங்க இஷ்டத்துக்குலாம் மாத்த முடியாதுன்ற மாதிரி பேசுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் தான் இன்செப்ஷன் வந்தோடனே நம்ம மாத்திரலாம், இப்போதைக்கு பேனர் வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த மளிகை கடைக்காரன் பாத்தீங்கன்னா சம கான்ல தான் பேசிட்டு இருப்பான். தலைவரை சீக்கிரமா இதை மூவ் பண்ண பாருங்க, இதனால கடை வியாபாரம் பாதிக்கப்பட்டதுனால என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சித்தார்த் சாரும் பிரசிடென்ட் கிட்ட என்ன சார் இந்த காலத்துல இவனுங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி சுழிச்சு வச்சுப்பாரு. தென் அந்த மஞ்சள் நீர் அடி விழாக்கு அடிச்ச பிளெக்ஸ் எடுத்து வந்து அந்த ஸ்லோகனை மறைச்சிருவாங்க. மளிகை கடைக்கார பையன், அப்பா இந்த மாதிரி அக்காக்கு சடங்கு பண்ணிட்டீங்க, எனக்கு எப்ப பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அவங்க அப்பா ஒன்னு செவிலே விடுவாரு. இந்த சீன் முடிஞ்ச உடனே பிரசிடென்ட் வீட்டை தான் காட்டுவாங்க. பிரசிடென்ட் அவரோட மச்சானும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகன் பத்தி தான் அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரசிடென்ட் ஒய்ஃப் மீனாட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அந்த ஸ்லோகன்ல என்ன இருக்கு, அது நார்மலா நடக்கிறது தானே, அது எதுக்கு நீங்க அப்படி தள்ளி வச்சு பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. உடனே மேல இருந்து பிரசிடென்ட் பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் வேணும், அப்பா போய் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நான் ஏன் போனோம், நீங்க போங்க, இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம் அப்படி சொல்லிட்டு ஒதுக்குவாரு. அவங்க பொண்ணு வேற லெவல்ல ஒரு ரிப்ளை தருவாங்க, ஆமா இது பொம்பளை சமாச்சாரம் தான், ஆனா நாங்க 2 நாள் நோயில படுத்துட்டா அதுக்கப்புறம் இது ஆம்பளை சமாச்சாரம் மாறும் அப்படின்னு. இதை கேட்டு பாத்தீங்கன்னா அவர் மூஞ்சி தொங்கி போயிடும். நம்ம மீனாட்சி என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்க பொம்பளைங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி நான் பேசுறேன், ஆம்பளைங்க கிட்ட நீங்க பேசுங்க, அவங்க ஒத்துக்கலாலும் பரவாயில்ல, ஓட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊரு பொம்பளைங்க ஓட்டும் பிள்ளைங்க ஓட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம தேர்தலே நிர்ணயிக்குது, நீங்க சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டா சொல்லிருவாங்க.
அதுக்கப்புறம் பஞ்சாயத்து செக்ரட்டரியான சித்தார்த் அவர் வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரா, ஸ்லோகன் எல்லாம் கரெக்டா எழுதிருக்காரான்னு சொல்லிட்டு இன்செப்ஷன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மேடம் வருவாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் ஸ்லோகன் எழுதிருக்காரோ அது எல்லாத்தையும் அவங்க பார்வையிடுவாங்க. ஒரு ஸ்லோகன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெக்ஸ் பின்னாடி இருக்கும், அதையும் அவங்க காட்டுவாங்க. பட் அந்த மேடம் எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க கரெக்டா எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கீங்க, இந்த ஊர்ல இப்படி நடக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான், உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்றீங்க, இதை பத்தி நான் மேல் இடத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்த மேடம் பாராட்டினதை பார்த்த உடனே சித்தார்த்துக்கும் சபாபதிக்கு என்ன பண்றேன்னு தெரியாது, ரொம்பவே குஷி ஆயிடுவாங்க. நீங்க இங்க பஞ்சாயத்து போட்டு செக்ரட்டரியா வந்ததுல இருந்து உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. செலிப்ரேட் பண்ணணுமே சொல்லிட்டு சபாபதியும் சித்தார்த்தும் பாத்தீங்கன்னா டீ கடைக்கு போய் டீ அடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்கும். அங்க எல்லாருமே கூடி இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம பிரசிடென்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அங்க வர மளிகை கடைக்காரன் கொஞ்சம் சுமூகமா தான் பேசுவான். எல்லாமே ஓகே தான் தலைவரே, பட் அந்த மாதவிலக்குன்ற வேர்டை மட்டும் மாட்ட முடியுமா அப்படி சொல்லி கேட்பான். உடனே நம்ம பிரசிடென்ட் ஸ்ட்ரைட்டா அவங்க ஒய்ஃபை பார்ப்பாங்க. என்ன மீனாச்சு, அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டேன். ஆமா நேற்று நைட்டே பேசிட்டேன், அதனால தான் பையன் இவ்வளவு மாற்றம் அப்படின்னுவாங்க. இப்ப காலம் மாறி போச்சு, சும்மா இதை சொல்லிட்டு பொம்பளைங்களை ஒதுக்க பார்க்காதீங்க. கவர்மெண்டே இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேணும்ன்றதுனாலதான் பாக்குற இடத்துல இதை வைக்க சொல்லிருக்காங்க. இதை நம்ம ரிவ்யூ பண்ணா அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்றது, இதனால நம்ம ஊருக்கு தான் பாதிப்பு சொல்லிட்டு அங்க தெளிவான ஒரு பேச்சு பேசுவோம். ஃபைனலா எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாமே இந்த ஊர் நல்லதுக்காக தான் பண்றோம், சோ யாரும் தனிப்பட்ட முறையில எந்த முடிவும் எடுக்க வேணாம், எதா இருந்தாலும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்துருவாங்க. அண்ட் ஊர் பொம்பளைங்க எல்லாம் நம்ம தலைவருக்கு சப்போர்ட் பண்றதுனால தேர்தல் ரீதியா அவருக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கு ஒரு காலும் இந்த மாதிரி எகைன் அந்த கவர்மெண்ட் ஆபீசர் தான் கால் பண்ணிருப்பாரு. நீங்க பண்ணது பாத்தீங்கன்னா மேடம்க்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு, சோ உங்க கிராமத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சானிட்டரி பேட் விற்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அடுத்த வருஷத்துலயே பாத்தீங்கன்னா இதுக்கான மிஷினையும் உங்க கிராமத்துல வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நார்மலா செவுத்துல இந்த மாதிரி மாதவிலக்குன்னு எழுதுனதுக்கே இவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டு வந்தானுங்க. இப்ப சானிட்டரி பேட ஓபனா விற்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஊர் என்ன ஆகுன்ற நிலைமையிலே பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் முடிச்சிட்டு இருப்பாரு. பிரசிடென்ட்டுக்கும் என்ன பண்றதுனே தெரியாது, வச்சாம் பாரு ஆப்புன்ற மாதிரி தான் மூஞ்ச வச்சிட்டு இருப்பாரு. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்.